முஸ்லிம்களுக்கு எதிராக உள்ளத்திலே விஷம் கொட்டி கிடக்கும். வெளியிலே வேஷம் போடுவார்கள். வெளி வேஷம் போடுவது உள்ளத்துல விஷம் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது நயவஞ்சகத்தனம், உள்ளம் சார்ந்தது. இதை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், அந்நிஃபாகுல் அக்பர், மிகப்பெரிய நயவஞ்சகத்தனம். அப்ப மிகப்பெரிய துரோகித்தனம் என்பதை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நயவஞ்சகர்கள், அந்த உள்ளத்தால் நயவஞ்சகத்தை மறைக்கக்கூடிய அந்த நயவஞ்சகர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வஇதா லகுல்லதீன ஆமனூ காலூ ஆமன்னா, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்தால், சந்தித்தால், காலூ ஆமன்னா, நானும் முஸ்லிம் தான், நானும் மூமின் தான், நானும் உங்களை போன்ற ஒரு இஸ்லாமியன் முஸ்லிம் என்று அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். வைதா ஹலவு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅகும் இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன், அவர்கள் ஷைத்தான்களின் பக்கம் சென்றார். ஷைத்தானா யார் அப்படின்னா, அப்ப இறை நிராகரிப்பவர்களோடு அவர்கள் சென்றால், இறை மறுப்பாளர்களோடு அவர்கள் சென்றால், ஷைத்தான்களோடு அவர்கள் சென்றால், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? காலு இன்னா மஅகும், நான் உங்களை சார்ந்தவன், உங்களோடு இருக்கிறேன். ஷைத்தான்களை பார்த்து சொல்றான், நான் உங்களோடு தான் இருக்கிறேன். இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன், ஈமான் கொண்டவர்களை பார்த்து நானும் ஒரு ஈமான்தாரி, முஸ்லிம்களை பார்த்து நானும் ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னது அவர்களை பரிகாசம் செய்வதற்கு, எனக்கு பண்றது, அவர்களை பரிகாசம் செய்வதற்காக, அவர்களை நக்கல் பண்ணுவதற்காக, ஒரு காமெடிக்காக வேண்டி இந்த வார்த்தையை அவர்களிடத்திலே பயன்படுத்துவேன். ஆனா நான் ஈமான் கிடையாது, உங்களுடைய கூட்டாளி என்று முனாஃபிக்கீன்களை பார்த்து எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நயவஞ்சகத்தனம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. அப்ப உள்ளத்துல பார்த்தா இஸ்லாமிய வெறுப்பு, உள்ளத்துல பார்த்தா குஃப்ரு, உள்ளத்துல பார்த்தா ஷிர்கு, உள்ளத்துல பார்த்தா விஷம். வெளிய பார்த்தா, நம்மளை பார்த்தா, வா அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உங்க ஆளு, நான் முஸ்லிமு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து மஜ்லிஸுக்கு வருகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நாங்க முஸ்லிம்கள் என்று வெளிவேஷத்தை காட்டுவார்கள். ஆனா காஃபிர்களோடு சென்றால், குறைஷிகளோடு கலந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டுவார்கள். அப்ப இதுதான் என்ன அப்படின்னா நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம், உள்ளம் சார்ந்தது. உள்ளத்துல என்ன இருக்கும்? விஷம் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக. ஆனா வெளியே என்ன இருக்கும்? வேஷம் போடுவான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இது மிகப்பெரிய நயவஞ்சகத்தனம். இது ஒண்ணு. இது எதிலிருந்து வெளிப்படுகிறது? உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது. இது மோசமானது.